மத்திய கிழக்கில் நிலவும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா முன்வைத்த அமைதி திட்டத்துக்கு ஈரான் அளித்த பதிலை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார். தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் இது குறித்து பதிவிட்டுள்ள ட்ரம்ப், ஈரானின் பிரதிநிதிகள் அனுப்பிய பதிலை இப்போதுதான் வாசித்தேன். இது எனக்கு பிடிக்கவில்லை. இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று பதிவிட்டுள்ளார். எனினும் நிராகரிப்புக்கான காரணம் குறித்து அவர் தெளிவாக எதையும் விளக்கவில்லை. முன்னதாக அவர் வெளியிட்ட மற்றொரு பதிவில், கடந்த 47 ஆண்டுகளாக ஈரான் காலதாமதம் செய்யும் தந்திரத்தை கையாண்டு அமெரிக்காவை பார்த்து சிரித்து வருவதாகவும், இனி அவர்கள் அப்படி சிரிக்க முடியாது என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா ஈரானுக்கு புதிய வாழ்வாதாரத்தை வழங்கியதாக குறிப்பிட்ட ட்ரம்ப், தற்போது நிலைமை மாறிவிட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். பாகிஸ்தான் நாட்டில் மத்தியஸ்தம் மூலம் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட ஈரானின் பதிலில் சில முக்கிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும். ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும். அடுத்த 30 நாட்களுக்கு ஈரான் எண்ணெய் விற்பனை மீதான தடைகளை நீக்கி கடற்படை முற்றுகையை தளர்த்த வேண்டும் ஆகிய நிபந்தனைகள் அதில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. ஈரானின் இந்த ஒட்டுமொத்த பதில் திருப்திகரமாக இல்லை என கருதும் ட்ரம்ப், தனது வால் ஆஃப் ஸ்டீல் என அழைக்கப்படும் கடற்படை முற்றுகை மற்றும் பொருளாதார அழுத்தத்தை தொடரப்போவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை அணுசக்தி ஒப்பந்தத்தை மையமாக கொண்டு ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய தாக்குதல் நடவடிக்கைகள் 40 நாட்கள் நீடித்தன. இதையடுத்து கடந்த ஏப்ரல் 8 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதன் மூலம் பிராந்திய பதற்றம் ஓரளவு குறைந்தது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தானில் நடைபெற்றன. சுமார் 21 மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தைகளில் எவ்வித இறுதி உடன்பாடும் எட்டப்படவில்லை என அமெரிக்கா பின்னர் அறிவித்தது. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஈரானின் துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை கப்பல்கள் சூழ்ந்துள்ளதுடன் அந்த பகுதியில் கடற்படை கண்காணிப்பும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை ஈரானும் தன்னுடைய நடவடிக்கைகளை வலுப்படுத்தி வருகிறது. குறிப்பாக அந்த கடற்பரப்பில் ஊடாக எரிசக்தி மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட சரக்குகளை எடுத்துச் செல்லும் கப்பல்கள் சுங்க கட்டணம் மற்றும் வரிகளை ஈரானுக்கு செலுத்த வேண்டியிருக்கும் என அந்நாடு அறிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடுகையில், இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளின் விளைவாக ஈரானின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்புகள் பெருமளவில் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஈரானின் அணு ஆயுத திட்ட வலையமைப்பு, ஆயுத குழுக்கள், ஏவுகணை உற்பத்தி மையங்கள் மற்றும் மீதமுள்ள அச்சுறுத்தல்களையும் இஸ்ரேல் வெற்றிகரமாக இலக்கு வைத்து தாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். எனினும் இன்னும் சில முக்கிய பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதாகவும் நெதன்யாகு குறிப்பிட்டார். சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகளின் மதிப்பீட்டின்படி ஈரானிடம் சுமார் 970 பவுண்டுகள் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது அணுவடி குண்டு தயாரிப்பதற்கு தேவையான அளவாக இருக்கக்கூடும் என்பதால் மேற்கத்திய நாடுகள் மற்றும் ஜெருசலேமில் தொடர்ந்து கவலை நிலவி வருகிறது. இந்த பிரச்சினைக்கு ஒரு உடன்படிக்கை மூலம் தீர்வு காணப்படுமானால் அது சிறந்த முன்னேற்றமாக அமையும் என தெரிவித்த நெதன்யாகு, அச்சுறுத்தல் நிரந்தரமாக நீக்கப்பட்டு விட்டது என்பதை உறுதி செய்வதே முக்கியம் என்றார். அதேவேளை இதற்கான காலக்கெடு குறித்து எந்தவித அறிவிப்பும் வெளியிடப் போவதில்லை என்றும், அமெரிக்காவுடன் எந்தவித மோதல் நிலையும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இது இப்படி இருக்க, கத்தார் கடற்பகுதியில் சரக்கு கப்பல் மீது ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த தாக்குதலை நடத்தியது ஈரானா அல்லது வேறு அமைப்பினரா என உறுதியான தகவல்கள் இல்லை. அமெரிக்கா ஈரானிடையே கடந்த ஒரு மாதத்துக்கும் மேலாக சண்டை நிறுத்தம் அமுலில் உள்ளது. இதனால் அமெரிக்க இராணுவ நிலைகள் மீது ஈரானோ அல்லது ஈரான் மீது அமெரிக்காவோ இதுவரை பெரிய அளவில் தாக்குதல்கள் நடத்தவில்லை. இந்நிலையில் கத்தார் நாட்டின் கடற்பகுதியில் வைத்து சரக்கு கப்பல் மீது ட்ரோன்கள் மூலம் ஞாயிற்றுக்கிழமை திடீரென தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. இதில் அந்த கப்பல் தீப்பிடித்து எரிந்தது. எனினும் உடனடியாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்றும் கத்தார், குவைத் ஆகியவை தெரிவித்திருக்கின்றன. ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தமானது, அதன் மீது ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது ஈரானா அல்லது வேறு அமைப்பினரா என்பது குறித்து உறுதியான தகவல்கள் இல்லை. எனினும் ஈரான் புரட்சிகர படையின் கடற்பிரிவு தரப்பு ஈரானின் எண்ணெய் கப்பல்கள் அல்லது சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்க நிலைகள் மீது கடுமையான பதிலடி தாக்குதல்கள் நடத்தப்படும்.
எதிரிகளின் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குவைத் பாதுகாப்பு அமைச்சகம் தரப்பில் சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்த வந்த ட்ரோன்கள் எங்கிருந்து வந்தவை என தெரியாது என கூறப்பட்டுள்ளது. கத்தார் கடற்பகுதியில் சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் தன்னை தொடர்பு கொண்டு கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல்லா ரஹ்மான் அல்தானி பேசியதாகவும் அப்போது இருவரும் பிராந்திய நிலவரம், அமைதி முயற்சிகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் கூறியுள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையே பாகிஸ்தான் ஏற்பாட்டின் பேரில் 2 கட்டங்களாக அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் ஈரான் வைத்த புதிய அமைதி திட்டத்தை பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஈரான் சாகசத்தில் ஈடுபட்டால் அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கும் எனவும் அறிவித்துள்ளார். மத்திய ஆசியாவில் அமைதியை சீர்குலைக்க வளைகுடா நாடுகள் மீது ரகசியமாக தாக்குதல் நடத்திவிட்டு அதை ஈரான் தான் நடத்தியது என பழிபோட இஸ்ரேல் முயற்சிப்பதாக ஈரான் ஆரம்பம் முதல் குற்றஞ்சாட்டி வருகிறது. அதனால் இஸ்ரேல் இதன் பின்னணியில் இருக்கலாமோ என்ற சந்தேகமும் உள்ளது. ஆனால் இஸ்ரேல் இது குறித்து எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை யாராவது நெருங்க முயன்றால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் உரையாற்றிய அவர் ஈரானின் அணுசக்தி நிலையங்களின் இடிபாடுகளுக்கு அடியில் புதைந்துள்ளதாக கருதப்படும் யுரேனியம் அமெரிக்க இராணுவத்தின் தொடர் கண்காணிப்பில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் விண்வெளிப்படை மூலம் அந்த இடங்கள் கண்காணிக்கப்படுவதாகவும் யாராவது அந்த பகுதிக்குள் நுழைந்தால் அவர்களை அடையாளம் காண முடியும் எனவும் தெரிவித்த ட்ரம்ப் அவ்வாறு எவரேனும் யுரேனியத்தை நெருங்கினால் அவர்கள் மீது குண்டுவீச்சு நடத்தப்படும் என கூறியுள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கும் இடையே கடந்த 10 வாரங்களாக நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் இந்த யுரேனிய விவகாரமே பெரும் தடையாக உள்ளது. இந்த நிலையில் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை முழுமையாக கைவிட்டு யுரேனியத்தை வெளிநாட்டிற்கு மாற்ற வேண்டும் என அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. எனினும் தனது நாட்டின் மண்ணைப் போலவே யுரேனியமும் புனிதமானது என்றும் அதனை எந்த சூழலிலும் மற்ற நாடுகளுக்கு வழங்க முடியாது என்றும் ஈரான் திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. தற்போது ஈரானிடம் சுமார் 400 கிலோகிராம் எடையுள்ள 60% தூய்மையுடன் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறியதை தொடர்ந்து ஈரான் தனது யுரேனிய செறிவூட்டலை தீவிரப்படுத்தி இருந்தமை இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. இது இப்படி இருக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எதிர்வரும் 13 தொடக்கம் 15 ஆகிய 3 நாட்கள் அரசுமுறை பயணம் சீனா செல்ல உள்ளார். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளில் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் சீனாவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் அவர் சீனாவுக்கு வருகை தர உள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இன்று அறிவித்திருந்தார். நீடித்த அமெரிக்க இஸ்ரேல் ஈரான் போர், ஹோர்முஸ் நீரிணை முற்றுகையினால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி மற்றும் தாய்வான் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் இரு நாடுகளுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த பயணம் அமைகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி வரும் வியாழக்கிழமை ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் வரவேற்பு நிகழ்ச்சி மற்றும் இருதரப்பு சந்திப்பில் கலந்து கொள்வார் என்று அமெரிக்காவின் முதன்மை துணை பத்திரிகை செயலாளர் அன்னா ஹெல்லி நேற்று தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அமெரிக்க ஜனாதிபதியின் சீன பயணம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவையானவை இப்படி இருக்க மேலும் உலகதரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.